வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலமாக இருக்குது. இதில் போய்கொண்டிருக்கிறது இந்த வீடியோ காடிலிஸ். இந்த காடிலிஸ் பரிசில் இருக்குது. மிக ஒரு பெரிய ரெயின்கள் வார இடம். இந்த இடத்துல எவ்வளவு நண்பர்கள் வரைக்க போய்க்கு எல்லாம் போய் கூட்டி கொண்டு வாரது, அவையில் திரும்ப வழி அனுப்ப போகிற ஞாபகங்கள் தான் வரும். ஆனால் இந்த காடிலிஸ்ட்டில் மறக்கவும் முடியாது. அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்படியான ஒரு நல்ல இடம். நான் மறக்க மாட்டேன்னு கேட்டால் எனக்கு எல்லா விடயங்களிலும் எல்லா நாடுகளுக்கும் போய்க்குள்ள கூட கார்களில் போகிறத விட கூடுதலாக ரெயினில் போகிறது தான் அது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சில விடயங்களை இந்த இடங்களில் நடந்ததை நினைக்கக்குள்ள இப்படியும் ஒரு விடயங்கள் நடந்த இடமா அப்படின்னு சொல்லி யோசித்து சந்தோஷப்படக்கூடிய இடமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல இடம். அதே போல் நானும் மிக மகிழ்ச்சியாக போய் கால வேளையில் இந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நான் ஜெர்மன் போய் எடுத்துக்கொண்டு போகணுன்னா அதை நீங்கள் எல்லோரும் இப்போ வீடியோவில் பார்க்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு நீங்கள் கூட சப்போர்ட்டை தாங்கோ. அதே போல் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வீட்டிலிருந்து சந்தோஷமாய் பார்க்கும் பொழுது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, பெல் பட்டனை அழுத்துங்கோ. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஏன் நான் தமிழ் பதிவில் வைக்கிறேன்னு கேட்டால், உலக நாடு எங்கும் இருக்கிறங்கிற தமிழாக்கள் பார்க்கல நாட்டுக்குள்ள இந்த நாட்டில் இருந்து போடுற பதிவுகள் மியூசிக் கூட போனால் அது எந்த இடம் இப்படி என்று சொல்லி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னுட்டு தான் நான் கூடுதலாக இதை என்னுடைய சொந்த குரலால் பதிவு பண்ணி வைக்கிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நல்லபடியாக பார்த்து நடக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த இடத்த பாருங்கள், எப்படியான ஒரு அற்புதமான இடம் பிரான்ஸில் என்று. பிரான்ஸ் அப்படி ஒரு அழகு மிக்க ஒரு நல்லொரு நாடு. பிரான்ஸில் சொல்லுவாங்க, பரிஸ் என்று சொன்னால் காதலர் நகரம் என்று சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நகரம் தான் இந்த காடிலிஸ்ட். இதை நீங்கள் வழியாக பாருங்கள். இந்த இடத்துக்கு நான் கூடுதலான டைமுகள் போய் வர வேண்டிய தேவைகள் இருக்கும். போய் வருவேன். ஒரு தினம் வரும்பொழுது போய் அவர்களை கூட்டி கொண்டு போய் ஒரு இடங்களில் விடுவது, அப்படி செய்வதெல்லாம் நிறைய விடயங்களை செய்திருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நீங்களும் இங்கே வரும்பொழுது இந்த இடத்தை பார்த்து மகிழலாம். எப்படியும் கண்டிப்பாக ஜெர்மன், சுவிஸ்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து வார நீங்கள் எல்லாம் இந்த காடிலிஸ்ட் லகாருக்குத்தான் வரணும். நீங்கள் வரும்பொழுது இந்த வன்னி மலைத்துளி யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பயணப்பட்டு வரும்பொழுது இலகுவாக இருக்கும். எப்படி போகணும், எப்படி மெட்ரோ எடுக்கணும் என்றெல்லாம் நான் இந்த பாதை முழுக்க அழகாக காட்டியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு பாதை இலகுவாக இருக்கிற மனசுக்கும் சிந்தனைக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் இது ஒரு அழகுமிக்க இடம் என்றபடியால் கொஞ்சம் கூட நேரமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் மகிழ்ந்து உங்களுடைய வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு எப்பொழுதும் நீங்கள் எல்லோரும் ஒரு நல்லொரு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம். அதே போல் நீங்களும் உங்களுடைய இடங்களை மகிழ்ச்சியாக காட்டலாம்.